ஈரானுடனான போர் தொடர்பில் ஒரு சிறந்த உடன்பாட்டை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். ஒப்பந்தம் கையெழுத்தானதும் ஹோர்முஸ் நீரிணை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படும் எனவும் அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் அவர் தெரிவித்தார். மிக விரைவில் சில வேளை ஐரோப்பாவில் வைத்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் எனவும் அந்த நிகழ்வில் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் பங்கேற்பார் எனவும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த உடன்பாட்டை நாங்கள் எட்டியுள்ளோம். இப்போது மீதமிருப்பது ஆவண பணிகளை இறுதி செய்வது மாத்திரமே. அடுத்த சில நாட்களில் அது நிறைவடையும். சில வேளை இந்த ஒப்பந்தம் ஐரோப்பாவில் வைத்து கைச்சாத்திடப்படலாம். இது மிக சிறந்த விடயமாகும். பங்குச்சந்தை 1000 புள்ளிகளினால் உயர்வடைந்துள்ளது. அதாவது மக்கள் இந்த ஒப்பந்தத்தை விரும்புகின்றார்கள் என்பதே அதன் அர்த்தம். ஏனெனில் ஒப்பந்தம் பிடிக்கவில்லை எனில் சந்தை வீழ்ச்சியடையும். அதேபோன்று இப்போது எண்ணெய் விலையும் குறைவடைந்துள்ளது. இதைவிட குறைவடையும் என நான் நினைக்கின்றேன். இதேவேளை ஒப்பந்தத்தின் பெரும்பகுதி நிறைவடைந்துள்ள போதிலும் ஈரான் தனது கொள்கை ரீதியிலான எல்லைகளை விட்டுக் கொடுக்காது என ஈரான் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் சம்பந்தப்பட்ட துறையினர் தற்போதும் இதனை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார்.